ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கூட ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் தன்னுடைய பணத்து மேலே நம்பிக்கையாய் இருந்தபடியினால் தன்னுடைய பணத்தை செலவழித்து தன்னுடைய நோய் தீர்ந்துவிடும் என்று ஒவ்வொரு வருடமும் எண்ணி வாழ்ந்த அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் சுகம் பெறவே முடியவில்லை என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ எவ்வளவோ வைத்தியத்தை அவர்கள் 12 வருஷமாக செய்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நோய் தீரவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சுகமளிக்கிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டதினால், அப்போ அந்த ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், அந்த ஆண்டவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் நான் பரிபூர்ண சுகமடைவேன் என்று அவர்களுக்குள் விசுவாசம் வந்தது. அவர்கள் வைத்திருந்த பணத்தை விட, அவர்களோடு இருந்த மனிதர்களை விட, எல்லாத்தையும் விட மிகப்பெரிய விசுவாசம் அவர்களுக்கு கிறிஸ்துவின் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு கூட்டத்தில் நடந்து வரும்போது அவர்கள் அந்த நோயோடு கூட அந்த கூட்டத்திற்கு நடந்து வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுகிறார்கள். அப்போ அந்த தொட்ட நிமிடத்தில் தேவனுடைய சுகம் அவர்களுக்கு கிடைக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. நான் வாசிக்கிறேன். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள் என்று வாசிக்கிறோம். அப்போ அவர்களுடைய விசுவாசம் முதலாவது அவர்களுடைய விசுவாசம் எங்கே இருந்ததுன்னா பணத்தில் இருந்தது. அந்த 12 வருஷமாக அந்த பணத்தை வைத்து அவர்கள் நம்மளுடைய நோயை சரி பண்ணிடலாம் என்று அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் 12 வருஷமாக அந்த நோய் அவர்களை விட்டு நீங்கவே இல்லை. ஆனால் கிறிஸ்துவை ஒரு நொடியில் தொடும்போது, ஒரு செகண்டில் கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. அப்போ அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதரோடு மனிதனாய் வாழ்ந்தார். அதனால அந்த ஸ்திரியா நோய்பட்டவர்கள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டார்கள், சுகம் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே பழைய ஏற்பாடு காலத்தில் நாம் பார்த்தோம் என்றால், ஆதாம் ஏவாள் காலகட்டத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார்கள். மோசே கேட்டார், யோனா கேட்டார். இப்படி பலவிதமான மனிதர்கள் ஆண்டவருடைய பவுல் கேட்டிருக்கிறார். இப்படி பல மனிதர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை தான் கேட்டார்கள். இப்படி எல்லா மனிதர்களும் கடவுளுடைய சத்தத்தை கேட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும் பழைய ஏற்பாடு காலத்தில். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பரிசுத்தமான பைபிள் வேதாகமம் நம்மளுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஜீவனுள்ள வார்த்தை. அது தேவன் இந்த பூமியில் பல அற்புதங்களை அடையாளங்களை செய்ததற்கான ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை நான் நம்பி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்னைக்கு எத்தனையோ நோய்களில் நாம் பாதிக்கப்படுகிறோம், எத்தனையோ விதமான பிரச்சனைகளில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அப்போ நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் நோய் என்னை விட்டு நீங்கி போனது, நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒரு விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் வீட்டிலே உணவுக்கும் தானியங்களுக்கும் கொஞ்சம் கூட குறைவில்லை என்று நாம் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். அன்பு சகோதரிகளே, இந்த ஸ்திரீக்கு எப்படி விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். அதுதான் நம்மளுடைய
நம்மளுடைய வாழ்க்கைக்கான உறுதுணையான ஒரு ஜீவனுள்ள வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் அப்படியாக இந்த ஜீவனுள்ள வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். நாம் ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமென்.